குட்டிங்க இருக்கு நீங்க நினைக்கிறதுல பிரயோஜனமே இல்ல. நான் பொய் சொல்ற ஆள் இல்ல, சும்மா ஊரை வெட்டியை சுத்துற ஆள் நான் இல்ல. நீங்க நான் உண்மை தவிர பொய்ன்னு உரைக்க மாட்டேன். ஆமா ஆமா, மரிச்சந்திரன் வீட்டுக்கு அடுத்த வீட்டுல இருந்து வருவாரு. மான் குட்டி எல்லாம் இங்க வரல. மான் எங்க பாத்தீங்க? மான் வரல எப்படி நீங்க சொல்லலாம்? நீங்க மான் எங்க பாத்தீங்க? தாங்க மீது குற்றம். சரியா? வாங்க. மான் இருக்கு அப்படின்னா வாங்க விடுவர. இடத்தினுடைய தலைவியே நான் தான். அம்மா வள்ளியம்மா, எங்க இருந்து வந்து யார குற்றம்ங்கறீங்க பாருங்க. என்ன? வாங்க விடுவர. உட்காருங்க. உங்களுக்கு என்ன வேணும்? அதெல்லாம் தேவையில்லை. அண்ணி ஆடவர்களுக்கு அனுமதியே கிடையாது. மான் வரலன்னு சொல்ல இங்க வருங்க. உங்க வாயால சொல்லலாமா? என் வாயால தான் சொல்லணும். வாடகைக்கு வேணா வாய் வாங்கி சொல்லவா? மான் குட்டி எல்லாம் இங்க வரல ஐயா. உங்க நாடு சாதாரண நாடா? தொண்டை நாடு, கரும்பு தின்ன குழி கொடுத்த நாடு. பாருங்க சொல்லுங்க. அப்படி கரும்பு திங்க குழி கொடுத்த நாட்டுல கல்யாண கரும்பு தின்றது பாண்டிய நாட்டுல, கரும்பு தின்ன குழி கொடுத்த நாடு எங்க நாடு. உருப்பசியும் மோவாபினியும் செருப்பகையும் சேராது எழுவது நாடா. அப்படிப்பட்ட நாட்டுல பிறந்துட்டு இங்க காவலுக்கு இருந்துட்டு மான் குட்டி இல்லைன்னு மறுக்கணும், பொய் சொல்லணும்ன்ற அவசியம் துடியும் கிடையாது. இன்னும் வைங்க ஒரு நாளா இருக்கட்டும். அவர் குறைச்சிருங்க. எனக்கு கூட வேணாம், அந்த அம்மாக்கு நல்லா வைங்க. ஆமா ஆமா. அடாடாடா பா வாளாட்டாலும் அடுத்தவங்கள வாழ வைக்கணும். ஆமா, நல்ல இன்னம் தான், நல்ல குணம் தான் உங்களுக்கு. நெத்தியில பட்டை அடிச்சு புண்ணியம் இல்ல, வாயை திறந்தா உண்மை பேசணும் தெரியுமா? இங்க என்னமா நான் ஒரு பாஞ்சாக்கல கண்ண தேவை குடிங்க போங்க. இல்ல இல்ல ஒண்ணு நான் என்ன சொல்றேன், நீங்க அப்பளம் தேவல போய் குடிங்க. டீயை கூட குடிச்சிட்டு யோசிங்க. உங்களுக்கு தெரியும் யோசிக்கிற வேலை இல்ல. என்ன யோசிக்க வேலை இல்ல? இல்ல நேரம் காலம் தெரிஞ்சு நான் வந்திருக்கேன். ஆண் குட்டிங்க இல்ல தெரியுமா? சத்தியம் பண்ணு போற இல்ல. சத்தியம் தான். சும்மா இருமா. என்ன கை இது? சத்தியம் ஒரு விரலே ஒட்டுது இல்ல, இது கையாது. இந்த வருமா எனக்கு மாதிரி இந்த வரு இரவின் படுத்த உடம்புல எனக்கு மாதிரி விரல் யாருக்கா? பரவாயில்ல, அங்கிட்ட இருக்கிற சரி நான் கேக்குறேன். நேரம் அப்படி வை, 5 விரலையும் இப்படி ஒட்டி இப்படி வைங்க. இங்க இப்படி வைக்கணும், விரல் நேரா வைக்கணும், சுண்டு வரல. வாமா என்ன நான் கேக்குறேன். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். என் வரல பாருங்கப்பா, எப்படி பாருங்க எப்படி இருக்கு? எப்படி இருக்கு இது? எப்படி பொந்து பார்க்கும் பொழுது கோபுரம் மாதிரி இருக்கா? அது பூதியா இருந்தாலும் எப்படி இருக்கா இல்லையா? வாமா முதல்ல இது கோபுரம் இப்படி இருந்தா அமைப்பா பாருமா. என்ன அமைப்பு? இங்க வர ஒண்ணு போறாம என்ன ஏமாத்திரியா நீங்க? என்ன ஒண்ணு போறாம என்னடா ஆளு இப்படி இருக்கானே, நம்ம வசமா மாட்டிக்கிட்டோமே. என்ன நீங்க எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கேன்? எப்படி அழகா இருக்கும் நினைப்பா? என்ன பண்ண நல்லா இல்லையா மச்சான்? நல்லா இருந்தா இருந்துட்டு போங்க, எனக்கு என்ன வந்துச்சு? இங்க பாருங்க, மான் குட்டிங்க வரல, நீங்க அழகா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்கன்றது இங்க பேச்சு இல்ல. மான் வரலங்கிறதா உண்மை. நான் இப்படி சொல்லும் பொழுதே கேட்டுக்கிட்டு கிளம்பி போயிருங்க, அப்புறம் நல்லா தெரியாது பாத்துக்கோங்க. அப்புறம் அப்படி சொல்லும் போது என்னடா இப்படி பண்ணி பிடிச்ச அந்த பிள்ளைன்னு யோசிக்க கூடாது. என்ன நீங்க அப்படி பேசும்போது நான் அப்படி பண்ணிட்டா அப்புறம் தவறா போறமா இல்லையா? இங்க எப்படி பண்ணுவீரு? இங்க பாருங்க, இங்க நிக்கிறதுனால நான் அனுமதிக்கணும் உங்களை, இல்லன்னா நிக்க முடியுமா? ஆமா ஆமா ஆமா. ஆனா ஒண்ணுமா, வந்த உடனே உங்க அண்ணன் தோழி நீங்க நல்ல வரவேற்புல உங்களுக்கு ஒரு குறையும் தப்பு இல்ல. இந்த உலகத்துல மனிதனை மனிதன் மதிக்கணும். ஆமா உண்மை. பாருங்களேன், இப்படித்தான் அசோக மன்னரும் அப்படி அமைச்சரும் இப்படி காலை நேரத்தில் நடந்து போவாங்கல்ல நடைபயிற்சி. அப்படி நடந்து போகும்பொழுது எதிரே வராரு, ஒரு முனிவர் வராரு. ஒரு துறவி வந்த உடனே துறவி காலில் ஓடி போய் இந்த மன்னர் ஓடி போய் விழுந்து வணங்குறாரு. தன்னுடைய மணிமகுடம் அவர் துறவி காலில் படுது. கூட இருந்த அமைச்சருக்கு சின்ன ஒரு முகசுளிப்பு. இவர் நாட்டு மண்ணை ஒரு போய் துறவி காலில் விழுகணும் அப்படி என்ற ஒரு எண்ணம். சரி, முடிஞ்ச உடனே மன்னர் அப்படி அமைச்சரும் நேரம் வந்துட்டாங்க அரண்மனைக்கு. அரண்மனையில் மன்னனை பார்த்து கேட்டார் அமைச்சர், ஐயா நீங்கள் மன்ன ஒரு துறவி காலில் விழுகலாமா அப்படின்னு சொன்ன உடனே அப்போத்தான் அவர் சொன்னாராம், நான் ஒரு 3 நிபந்தனை சொல்லுவேன், அது சரி பண்ணா இதனுடைய விளக்கத்தை நான் சொல்கிறேன் சொன்ன உடனே சரி சொல்லுங்க. 3 தலை, ஒரு ஆட்டோட தலை ஒன்று, புலியோட தலை ஒன்று, ஒரு மனிதனுடைய தலை ஒன்று. இப்போ ஆட்டு தலை போய் சந்தையில் வாங்கிடலாம், புளியை வேட்டையாடி கூட வெட்டி கொண்டு வரலாம், மனிதன் தலையை வாங்க முடியுமா? ஒரு சுடுகாட்டுக்கு போனார், ஒரு இறந்த மனிதனுடைய தலையை வெட்டி 3 தலையும் கொண்டு வந்தாச்சு. சரி கொண்டு வந்தாச்சுல, 3 தலையும் கொண்டு போய் வியாபாரம் பண்ணிட்டு வாங்க. முதல் நாளே ஆட்டோட தலையும் புலியோட தலையும் வியாபாரம் ஆயிடுச்சு. மனிதனுடைய தலையை வாங்க வருவாங்களா? ஒரு ஆள் கூட வரலை. அப்போ தான் மன்னர்கிட்ட சொன்ன உடனே மன்னர் சொன்னாராம், உடம்புல எஞ்சா உடம்புக்கு சிறுசு பிரதானம், இந்த தலை உடம்புல இருக்க தெரிஞ்சால் மதிப்பு மரியாதை, சின்ன ஆளாக இருந்தாலும் பெரிய ஆளாக இருந்தாலும் யாரையும் மதித்து வணங்கணும் அப்படி சொல்லி ஒரு புத்திமதி சொன்னாராம் அந்த அமைச்சருக்கு. மண்ணை நீங்கள் மரியாதை நல்லா தான் இருக்கு, அதெல்லாம் அற்புதம்.
ஆனா இல்லைன்னு சொல்லிட்டு ஒண்ணுதான் மனசு வேதனை. இருக்கும் வேதனை. உங்களுக்கு வேதனையா இருக்கிறதுக்கா நான் இல்லாத ஒண்ணு இருக்குன்னு சொல்ல முடியுமா? அதுங்க யாரை எங்க வைக்கணும்னு இருக்கு. ஆமா, பொதுவா தானே யாருக்குமே அந்தந்த இடம்னு ஒன்று இருக்கு. சங்குவென் தாமரைக்கு தந்தை தாயார் எழுவது நீர், அங்கதை கொய்து விட்டால் அழுகச்சி தண்ணீர் சொல்லும், துங்கவின் கரையில் போட்டால் சூரியனும் காய்ந்து கொள்வான், தங்கன நிலைமை கட்டால் தயங்கி தவிப்பிறேன். ஒரு பாடல் இருக்கு கவிஞர் கண்ணதாசன் ஐயாவினுடைய வரிகள்ல. பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா அப்படின்னு. எப்படின்னு பாருங்க, பாம்புக்கு கருடனை பார்த்தாலே பயம், ஆனா பரமசிவன் கழுத்துல இருக்கிறதுனால சௌக்கியமானு கேக்குது. அதுக்கு கருடனுடைய பதில பாருங்க, யாரும் இருக்கிற இடத்துல இருந்துகிட்டா எல்லாம் சௌக்கியம் தான், நீ இருக்கிற இடத்துல இருக்கனால சௌக்கியமா தெரியுற அப்படின்ற மாதிரியான ஒரு 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 எண்ணத்துல ஒரு பதில் சொல்லுது. ஆக எங்க இருக்கோம் எப்படி இருக்கோன்றத வச்சுதான் இருக்கு யாரை கொண்டு போய் எங்க வைக்கணும்னு இருக்கு. ஒரு காட்டுக்குள்ள ஒரு ஞானி ஒருத்தர் நல்லா எல்லா மிருகங்கள்ட்டையும் அன்பா இருப்பாரு. புலி சிங்கம் யானைன்னு எது வந்தாலும் அவரை எதுவும் பண்ணாது. அந்த மாதிரி ஒரு ஞானி அப்படியே அமர்ந்து, அவர் வந்து முற்றும் துறந்தவர், என்ன நினைச்சாலும் முக்காலத்தையும் துறந்தவர், எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஞானின்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட அப்படியே காட்டுக்குள்ள உட்காந்துருப்பாரு, மிருகம்லாம் போகுவார், அது பாட்டுக்கு போய் வரும், வேற எதுவும் பண்ணாது. இப்படியே போகும்பொழுது ஒரு நாள் பாருங்க, ஒரு சொறி நாய் ஒன்று வந்து முனிவர்கிட்ட அழுதுகிட்டே நின்றுருக்கு. அவர் பார்த்துருக்காரு, இந்த காட்டுக்குள்ள எல்லா மிருகங்களும் நல்லா இருக்கு, இந்த நாய் மட்டும் அழுது, என்ன காரணம் அப்படின்னு நாய்க்கு பேசும் சக்தியை கொடுத்து, நாயே பேசு, ஏன் அழுகிற, என்ன காரணம்னு கேட்டிருக்காரு. அப்பதான் அந்த நாய் சொல்லியிருக்கு, நான் இந்த காட்டுக்குள்ள எல்லா மிருகமும் நல்லா இருக்கு, எனக்கு மட்டும் பயமாவே இருக்குன்னு இருக்கு. உனக்கு என்ன பயம்? எனக்கு இந்த ஓநாய் இருக்குல்ல, ஓநாய், அதை பார்த்தா பயமா இருக்கு. அது எங்க என்னை கடிச்சு கொதறிடுமோன்ற பயத்திலேயே வாழ்றேன், அது என்ன செய்யறேன்னு தெரியல முனிவரே அப்படின்னு நின்று அழுதுருக்கு. இப்ப முனிவர் பார்த்தாரு, முனிவர் தான் முக்காலத்தையும் உணர்ந்தவராச்சு, அஷ்ட சித்துக்கள் அறிந்தவராச்சு, அஷ்டமா சித்துக்கள். இந்த கொஞ்சம் இருங்க, திருமணத்தை முடிச்சு விட்டு போங்க அன்னை சொல்ற மாதிரி, பாதியில போக கூடாது, வேலைக்கு போவேன் அன்னைக்கு, லீவை போட்டு தூங்குங்க. இங்க பாருங்க, அந்த அண்ணன் பத்தி எல்லாம் முடியிற வரைக்கும் பாத்துட்டு இருக்காரு. அந்த அண்ணன் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் நானும், மாலை மாத்திரத்தை பாத்துட்டு தான் போவேன் உட்காந்துருக்காரு. கமண்டலத்துல தண்ணி எடுத்தாரு. உனக்கு நேத்து கிடறா உட்காரு, இடம் பார்த்துட்டு இருக்காரு, உட்காரு. கமண்டலத்துல தண்ணி எடுத்தாரு, நாய் மேல தெளிச்சாரு, நாய் ஓனாயா மாறிடுச்சு. வாரத்தோட கட்டுப்பிட்டா ஓனாயா மாறிடுச்சு. 2 நாள் ஆச்சு, ஓனாய் வந்துச்சு, வந்துட்டு ஒரே அழுக. முனிவர் பார்த்தாரு, என்ன நாயே உன்னை ஓனாயாக்குனேன்னு ஏன் அழுகிறேன்னு. இப்போ ஓனாய் சொல்லியிருக்கு, எனக்கு இந்த புலி இருக்குல்ல, புலி, அதை பார்த்தா பயமா இருக்கு, சிறுத்தை புலி இதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு, அவ்வளவுதானே, சரி விடு அப்படின்னு ஓனாய் மேலையும் தண்ணியை தெளிச்சு நாயை ஓனாய் ஆக்கினவர் ஓனாயை சிறுத்தை புலி ஆக்கிட்டாரு. இப்போ 2-3 நாள் ஆளவே காணா. 2-3 நாள் கழிச்சு இந்த சிறுத்தை புலியும் அழுதுகிட்டே வந்து நின்றுருக்கு. முனிவருக்கு ஒன்றும் புரியல, என்ன இந்த நாயை வந்து இப்படி ஆக்கி வச்சு இன்னும் அழுகுதே, உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனைன்னு கேட்டிருக்கிறாரு. இப்ப இது சொல்லியிருக்கு, இந்த காட்டுக்குள்ளேயே பெரிய மிருகம் இருக்கு பாரு, யானை, அதை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, அது பக்கத்துல நெருங்கினாலே பயமா இருக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு பார்த்தாரு. ஆக மனதளவுல பயமாவே இருக்குன்னு மறுபடியும் தண்ணியை தெளிச்சு விட்டு சிறுத்தை புலியை யானையை மாத்திட்டாரு. யானையா மாத்திரம்னா 1 வாரம் ஆளை காணா யானைய. சரி, 1 வாரம் கழிச்சு யானை வந்து அழுதுகிட்டே நின்றுருக்கு மறுபடியுமா. ஆமா, இப்ப பார்த்தாரு, என்ன யானையும் அழுகுதே, இப்ப உனக்கு என்ன பிரச்சனையா அழுகுறேன்னு. இப்ப கடைசியா எந்த தலைமையில இருக்கிற மிருகம் இது? சிங்கம். யானை சொல்லியிருக்கு, எதை பார்த்தும் பயமா இல்ல, எல்லாம் என்னை பார்த்து பயப்படுது, ஆனா எனக்கு சிங்கத்தை பார்த்தா பயமா இருக்கு, எனக்கு வேற வழியே தெரியல அப்படின்னு அழுது நின்றுருக்கு. பார்த்தாரு, இவ்வளவுதானே விடு அப்படின்னு தண்ணி எடுத்து தெளிச்சு யானைய சிங்கமா மாத்திட்டாரு. சரி, இப்ப என்ன ஆகி போச்சு, நாயா இருந்தத ஓனாயா மாத்தி, சிறுத்தை புலியா மாத்தி, யானையா மாத்தி சிங்கமா மாத்திட்டாரா. சிங்கம் யாரு? காட்டுக்கே ராஜா. இந்த நாய் சிங்கமா ஆனோன்னு பாருங்க, இது மனசுக்குள்ள ஒரு திமிரு வந்துருச்சு. என்ன திமிரு? காட்டுக்கு ராஜான ஒருத்தன் தானே இருக்கணும், ஏற்கனவே ஒரு சிங்கம் இருக்கும்போது நம்மளையும் சிங்கமாக்கிவிட்டேன் அந்த முனிவன், இவனை உயிரோட விட்டு வச்சோம்னா இருக்கிற மிருகத்தெல்லாம் பாவப்பட்டு சிங்கமாக்கிடுவான், நாம மட்டும்தான் இந்த காட்டை ஆளணும், வேற யாரையும் ஆள விடக்கூடாது, முதல்ல இவனை போட்டு தொழணும் அப்படின்னு சிங்கம் என்ன பண்ணிருக்கு, தவத்துல உட்காந்துருந்த முனிவர் பக்கத்துல மெதுவா பதுங்கி போயிருக்கு. இப்ப இவர் தான் தவ யோகியாச்சே, அப்படியே கண்ணை மெதுவா திறந்து இந்த சிங்கத்தை பார்த்து சொன்னாரா, ஏ நாயே, வா நாயே, இப்படி வீணா கெட்டு போனாயே, இங்க வா. நாயா இருந்த உன்னைய, சொறி நாயா இருந்த உன்னைய அழுது ஏன்னு போனா போகட்டும்னு ஒவ்வொன்னா மாத்தி சிங்கமா மாத்தி உட்கார வச்சேன். நீ என்னன்னா வரம் கொடுத்தவன் தலையிலேயே கைய வைக்கிறது மாதிரி என்னையத்தானே உயிரோட கொல்ல பார்க்கற பத்தியா உயிரை. நீ வந்து என் தப்பு, உன் தப்பு கிடையாது.
நாயை நாயா வச்சிருக்கணும். உன்னைய கொண்டு போய் சிங்கமா வச்சு காட்டுக்கு ராஜாவாக்கி பார்த்தேல்ல, தப்பு என்னோட தான். நீ நாயாவே போன்னு தண்ணி எடுத்து தெளிச்சு நாயா மாத்தி விட்டாரா. ஏன் சொல்றேன்னா, யாருக்குமே ஒரு உயர்ந்த நிலை வரும் பொழுது அந்த நிலையில நாம கடந்து வந்த பாதையை நினைக்கணும். இந்த நிலை வந்து நமக்கு நிலைச்சிருக்கணும், பணிவா எல்லாத்தையும் ஆளணும். அது ரொம்ப அவசியம். அந்த மாதிரி இந்த இடத்துக்கு உங்களை நான் இடம் கொடுத்து நிக்க வச்சிருக்கேன்னா, நீங்க ஒரு பொம்பளை பிள்ளை. அருமையான கதமா. ஆமாங்க. இறைவன் சாதாரண ஆளா? இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன். தேவன் என்று யாராருக்கு என்னென்ன குணமாக என்னென்ன அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு. அதுக்கு தான் சொல்றேன் கேளுங்க. இந்த நாட்டின் சரித்திர ஏட்டை பாருங்க. இந்த நாட்டின் சரித்திர ஏட்டை மறந்தும் சாணத்தை குடிக்கிறோமா? பாலத்தானே குடிக்கிறோம். நல்லது கெட்டது உலகத்துல இருக்கத்தான் செய்யும். நாம தான் எது வேணும் எது வேணான்றத முடிவு பண்ணிக்கணும். அதான் உண்மை. ரெண்டு இருக்கு, ஞானேந்திரியம் இருக்கு, கண்மேந்திரியம் இருக்கு. இப்ப நாவை வச்சு நான் கெட்டதை பேசிடுவோம், கெட்டதை திம்பமா விடுமா? ஆக கெட்டத பேச வர நாக்கு ஏன் கெட்டு போச்சுன்றதை திங்க மாட்டேங்குது. இந்த மாதிரி பல காரணங்கள் உண்டு. வாங்க, மான்குட்டியை பார்த்தது உண்மை என்றான். இந்த மான்குட்டி எப்படி இருக்கும்? மான்குட்டியினுடைய அங்க அடையாள லட்சணங்கள் எப்படி இருக்குன்றதை எடுத்து சொல்லுங்க. மானை கொடுப்பதற்கு வழி வகை செய்கிறேன் வாரு. மானுடைய அடையாளம் சொன்ன பிறகு உங்களுக்கு மனசு இறங்குமா? என்ன மனசு இறங்கிதான் அடையாளமே கேட்டிருக்கேன். சொன்ன பிறகு என்ன மனசு இறங்குமா? சொல்றேன் கேளுங்க.
என்ன பொய்யே? ஆமா நான் சொல்ற பொய்யா? ஆமா பொய் தான். இதெல்லாம் மங்கையினுடைய அடையாளம் போல் தெரிகிறது. யார் அந்த மங்கை? மானுக்கு மறுபெயர் பெண். பெண் யார் தெரியுமா? உன்னதான். என்னையும் தெரியும். உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு எனக்கு. இங்க பாருங்க, இப்பதான் வம்ப விலை கொடுத்து வாங்குறீங்க. வேணா ஒழுங்கா ஓடி போயிருங்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் உங்களை கட்டிக்கிற மாட்டேன். ஏன்னு கேளுமா? ஏன்? ஓ மூக்குக்கு உன்னை அச்சி யாரும் வாழ மாட்டாங்க. ஆமா, நான் சொல்ற மாதிரி கேட்டீங்கன்னா ஒழுங்கா ஓடிருங்க. சொல்றதை கேளுங்க. மாப்பிள சரியில்லையாப்பா? உங்களுக்கு நல்லதுக்கு தான் சொல்றேன். நான் பேசியே கொண்டு என் கூட கூட்டிட்டு போனீங்கன்னா ஓடி போயிருங்க. நீ பேசு, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அப்படியா? ஆமா. நீங்க அண்ணா கூப்பிடவா? பேசுறது பூராமே நான் சேன் செட் மாதிரி இருக்காதுல. மேல உனக்கு மனசு இறங்கலன்னா சொல்லலாம். அத்தங்கர கோலத்தில அன்று வந்த உருவமா அழகழக ஆடை கட்டி போக வந்த சுருளிராஜன் தம்பி மாதிரி இருக்காரு. அண்ணே என்னண்ணே என்னமோ நடந்து வச்சு போங்க. எது நடந்தாலும் சரி முருகனை நீன. சரி, நான் நினைச்சுட்டே தான் இருக்கேன். தும் தாத்தா ஓம் வெற்றிவேல் முருகா. பழமுதிர் சோழகிலே பழமுதிர் சோழகிலே பார்த்தவள் வந்தானே
வீரனாக வேடனாக வந்தவன் நான் தான். இதெல்லாம் என்னுடைய விளையாட்டு. உனக்கு என்ன பெற வேண்டும்? முருகா, இந்த பிறவி எடுத்ததை முருகனை சரணடைய வேண்டும் என்ற ஒரே காரணம்தான் உலக மக்கள் அனைவருக்கும் வெள்ளி தெய்வயானை தேவ சமேந்திர சண்முகநாதராக காட்சி கொடுத்து அருள் செய்ய வேண்டும் முருகா. ஆகட்டும், இன்று முதல் என்றும் வள்ளி தெய்வானை என்று இந்த நாட்டு மக்களே உன்னை போற்றுவார்கள். முழங்கட்டு மேலாம். மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி, மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி, அங்கைய அன்பு மீனாட்சி அண்டங்கள் அனைத்தும் அன்பை நாச்சி, மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி. அன்பு மீனாட்சி அண்டங்கள் அனைத்தும் மங்களும் அருள்வாய் மதுரைக்கு அரசி. தாமரை போன்ற தலைநகை நடுவே தாமரை குளத்தில் தவழ்ந்தவர் சக்தி, தாமரை போன்று தலைநகை நடுவே தாமரை குளத்தில் தவழ்ந்தவர் சக்தி, மாமதுரை கொடு மாபெரும் சக்தி. அம்மா அம்மா மாமதுரை கொடு மாபெரும் சக்தி, மாநிலம் முழுவதும் ஓம் சிவசக்தி, மங்களும் அருள்வாய் மதுரைக்கு அரசி. மதுரைக்கு அரசி, மதுரைக்கு அரசி, மதுரைக்கு அரசி. நாடு செடிக்க வேணும் நல்ல மழை பெய்யணும், நாடு செடிக்க வேணும் நல்ல மழை பெய்யணும், செடிக்க வேணும் ஞான ஒரு நல்ல மழை.